நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். என்றென்றும் மாற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம், விஸ்வாச வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். 2 ரிஷபத்தில் சந்திரன், 3 மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன். அந்த புதன் சிம்மத்திற்கும் இடம்பெயர்கிறார். சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். ஒரு அற்புதமான மாதம் சார். ஏன்னா புதன் தனியாக இருக்கார், சூரியனோடு சேர்ந்து அது ஒரு யோகமாக இருக்கக்கூடியது. அது தவிர குரு சுக்கிர யோகம், இவையெல்லாம் சேர்ந்ததா, புதனும் செவ்வாயும் சேர்ந்தது. புதன் சொந்த வீட்டுக்கு வர போறார். இவையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு 2 சந்திரன், 3ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் 9ஆம் வீட்டுக்குடையவர், 9க்கும் 12க்கும் உடைய குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் வீட்டுக்குடையவன் சுக்கிரன் தன்னுடைய 2ஆம் வீட்டில் இருக்கிறார், புதனுடைய வீட்டில். இதனால ரொம்ப மிகப்பெரிய லாபத்தை நமக்கு தரக்கூடியவர்களாக, சிறு சிறு துன்பங்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் சார், வாழ்க்கையில் இருந்தால் துன்பம் இல்லாமல் இருக்காமல் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? அது இருக்கும். அது தவிர மேஜர் பிரச்சனைகள் இந்த மாதம் எதுவுமே வராது சார். ரொம்ப மிக அற்புதமான மாதமாக இருக்கக்கூடியது. நம்முடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு வந்ததுன்னா, இந்த சுற்றம் சூழல்னு இருக்கு இல்லையா, நட்பு வட்டம் அல்லது இந்த உறவினர்கள் தான் கொஞ்சம் நம்மகிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த இடத்துல 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால நம்மகிட்ட நிறைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் சார். பேசிக்காக இந்த உலகமே எதிர்பார்ப்பு தான் அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பை சிறிது அதிகமாக செய்யக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் தனித்தும் சூரியனோடு சேர்ந்து 5ஆம் இடத்திலும், மாத கடைசியில் 6ஆம் இடத்திற்கும் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால, தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நாம் அறிவினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையும் மிக மிக ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவும் கொஞ்சம் திங்க் பண்ணி எடுக்கக்கூடிய முடிவு. உதாரணத்திற்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு மாறணும் அப்படின்னா அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய முடிவுகள் என்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டா, டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டா, அது வாடகைக்கு இருக்குமா, இல்லைன்னா புதுசாக வாங்க போகிறோமா, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் சற்று நிதானித்து செயல்படக்கூடியதாக இருந்தால் அது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதற்கடுத்து பெரிய ரிலீஃப் சார். நமக்கு இந்த மாதம் நமக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஏற்றம் வரக்கூடியது, அல்லது நம்முடைய கடன் தொல்லைகள் தீரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு சின்ன போர்ஷனை நாம் கடனை தீர்க்கிறதுக்காகவும் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், மீனத்தில் சனி, 12ஆம் வீட்டில் சனி இருந்தாலுமே அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாளர் 6ஆம் வீட்டை பார்க்கிறார், செவ்வாயோட தொடர்பு கொள்கிறார். உடல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபத்திரவங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது தவிர இடுப்பு வயிறு வலி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வெயிலும் அதிகமாக இல்லை, மழையும் அதிகமாக இல்லை, ஒரு மாதிரியான மாதம் இந்த மாதம். அதை ஏற்றத்தரக்கூடியதாக, விவசாயத்திற்கு ஏற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி தான் நிலம் சம்பந்தப்பட்டு ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக, ஏன்னா 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புது சந்திரன் நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார், தனக்கு 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நாம் நினைத்தது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலையோ அல்லது விவசாயத்திலேயோ அல்லது ரியல் எஸ்டேட் தொழிலையோ நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அமைந்திருக்கிறது. 11ஆம் இடத்தில் இருக்க ராகு நம்முடைய 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால சின்ன சின்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நாம் ஏதாவது பெண்டிங் வச்சோம்னா அது பண்ணிட்டு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்டதெய்வ வழிபாடோ அந்த மாதிரி ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை முடித்து விட்டு வந்து விடுங்கள். அது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும், சிறிதும் சந்தேகம் இல்லை. அடுத்தது நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது நிச்சயமாக 2ஆம் வீட்டுக்குடையவன், 7ஆம் வீட்டுக்குடையவன் நம்முடைய சுக்கிரன் ஏற்றம் தருவதனால நிச்சயமாக இந்த மாதம் சின்ன திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு, அதாவது நிழல் இசை அதை சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சின்ன சின்ன சங்கடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுவதற்கு வந்தாலும் அவை நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரும். அது எப்படி சார் சங்கடமற்ற நல்ல பலனை தரும் அப்படின்னா, நாம் போய் பார்க்கக்கூடியது இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு நம்மளுக்கு சங்கடம் தான் இருந்தாலுமே ஒரு 4 தரம் 5 தரம் ரிப்பீட்டடாக போய் பார்க்கச்சே நம்மளுக்கு அந்த காரியம் கை கூடும். அதுதான் மெயினாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதற்கு அடுத்தது பிரிண்டிங் தொழில் ரொம்ப அருமையான தொழில் சார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டு வெளிநாடு போவதற்கும்,
படிப்பு சம்பந்தப்பட்டு வெளிநாடு போவதற்கும் நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நமக்கு அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு அடிக்கடி நான் சொல்கிறது. அதனால் அப்ளிகேஷன் போட்டிருந்தீர்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான ஆஃபர் வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சார். அது மட்டுமல்ல, பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டு ஒரு சிறு பிரிவு நமக்கு தேவையாக இருக்குது. அந்த பிரிவை கொடுப்பதற்கு நாம் வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலம் செல்வதற்கும் பிஸ்னஸ் சம்பந்த நல்ல ஏற்றத்தை கொடுப்பதற்கும் நிச்சயமாக இந்த மாதம் மிக மிக அருமையான மாதமாக இருக்கிறது. எஜுகேஷன் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அந்த பணம் வழங்கக்கூடிய இடங்களில் பேங்க் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக இருக்கிறது, அங்கே இருப்பவர் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியிடங்களுக்கு லாங் ட்ராவல் போச்சு கொஞ்சம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது என்பது மிகவும் நேர்த்தியானது. கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் வழிக்கு எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் நாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்மை மேம்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது தவிர இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் நம்ம சொன்ன அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயமாக கடவுள் அருள், நம்முடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு நமக்கு இருந்தது. ஆனால் நிச்சயமாக அவை நம்மை ஏற்படுத்தி நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை, துன்பத்தை நிவர்த்தி செய்து நாம் அதன் மூலம் நல்ல பலனை பெறுவதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதனால அம்பாளை, நம்முடைய இஷ்ட தெய்வமான குலதெய்வமான அம்பாளையோ அல்லது தாயாரையோ அல்லது அம்மனை வழிபடுவதற்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடிய மாதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. வேறொரு காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.